மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல். ஓகேங்களா, நம்மளோட டெஸ்ட்டில் வந்து செகண்ட் டெஸ்ட்டாக இது நடந்தது, ஃபார்மசூட்டிக் டெஸ்ட்டில் நம்ம டெலிகிராம் சேனலில். இது வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் எப்படி வந்து நம்ம வந்து இருக்குது, அது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், என்னென்ன டைப்பில் இருக்குது, ஓகேங்களா, அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள எல்லா கான்செப்டும் வந்துடும். ஃபார்மசூட்டிக்ஸ் சப்ஜெக்டில் நமக்கு செகண்ட் டெஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணோம். அது வந்து சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஃபார்மகோபியா, அந்த ஹோப் ஆஃப் ஃபார்மசி, இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு செகண்ட் பார்ட் ஆஃப் சிலபஸ் வந்து பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த இது எதோட சிலபஸ் பார்ட்டில் நமக்கு எம்ஆர்பியில் வந்து கவர் ஆகுது, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு இது எதில் கவர் ஆகுதுங்கிறத நம்ம சிலபஸோட பார்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜிங், பர்பஸ் ஆஃப் பேக்கேஜிங், எதுக்காக நம்ம வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒன்று வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ங்களா, என்ன ப்ராடக்ட்டு, அதோட பேட்ச் நம்பர் என்ன, பிராண்ட் நேம் என்ன, அது உள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, இதெல்லாம் எதுங்க சொல்லுது, நமக்கு பேக்கேஜிங் தான் சொல்லுது. இப்போ பேக்கேஜிங் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கன்வே த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ப்ராடக்ட். அது ஒன்று இருக்குது. செகண்ட் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு இதில் டு ஹோல்ட் த ஸ்மால் பார்ட்ஸ் ஸோ தே ஆர் நாட் லாஸ்ட் பிஃபோர் அசம்பிளி. ஓகேங்களா, இப்போது சின்ன சின்ன பார்ட்டாக இருக்குது, ஒரு சின்ன கண்டெய்னர் இருக்குது, இதுக்குள்ளே நமக்கு வந்து 2 இன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னொரு கண்டெய்னர் 2 இன்ஜெக்ஷன் இருக்குது. மொத்தமாக நம்ம வந்து 5000 இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளையர் வந்து கேட்குறாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நமக்கு ஒரு வேர் ஹவுஸுக்கு போகும். இதை தனித்தனியாக நம்ம வச்சு அனுப்ப முடியாது, 2 இன்ஜெக்ஷனாக. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு செகண்டரி பேக்கேஜிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம ஈஸியாக நம்ம அனுப்ப முடியும். அப்போ டிரான்ஸ்போர்ட் பர்பஸ், இது இந்த 2-3 இன்ஜெக்ஷனை ஒன்றா ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து இது பயன்படுது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்க்கும்போது டு ஷீல்டு த ப்ராடக்ட் ஃப்ரம் தி டேமேஜ் டூரிங் தி டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா டெஃபினட்டாக அது டிரான்ஸ்போர்ட் பண்ணால் தான் வந்து கன்சூமர் கைக்கு போய் சேரும். சரிங்களா, அப்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் நமக்கு வந்து இட் ஷுட் நாட் கெட் டிட்டோரியேட், இல்லைனா ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் எப்படி பண்ண முடியும், பேக்கேஜ் வச்சு தான் பண்ண முடியும். ப்ராப்பரான பேக்கேஜிங் சூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண முடியும். பர்பஸ். அதுக்கடுத்து பாருங்கள், ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதோட ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு என்ன சொன்னாங்க, கெமிக்கலி வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டோட ரியாக்ட் பண்ணக்கூடாது, என்வரான்மெண்டல் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது, மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன பண்ணக்கூடாதுங்க, நமக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ரெஷர் வந்து தாங்கணும். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ப்ராடக்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வி நீட் த பேக்கேஜிங். ஓகேங்களா, அதை பாருங்கள், டு மெயின்டைன் த ப்ராடக்ட் ஸ்டெபிலிட்டி அன்டில் இட் ஓப்பன் ஃபார் தி யூஸ் பை தி கன்சியூமர். கஸ்டமர் யூஸ் பண்ணுறது வரைக்கும் அது தேவைப்படும். டூரிங் தி யூசேஜ் கூட பேக்கேஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாருங்கள், ஒரு கண்டெய்னர்னா ஒரு பேக்கிங்னா எப்படி இருக்கும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத ஒரு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டெப்த்தாக உள்ள அடுத்த இதில் பார்க்கலாம். மெயினாக பாருங்கள், நமக்கு ஒரு கண்டெய்னர் வந்து பேஸ் கண்டெய்னர் இருக்கும். அதுக்கிட்ட பாருங்கள், இது வந்து க்ளோசர், இது வந்து லைனர்னு சொல்லுவாங்க. லைனர் வந்து எந்த இடத்துல இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த கண்டெய்னரோட கேப் இருக்குல்ல, கேப்போட மேல் பகுதியில் உள்ளார வச்சுருப்பாங்க. இதான் வந்து லைனர். சரிங்களா, அதுதான் இது க்ளோசர், கண்டெய்னர், லைனர், இது 3. அடுத்தது பாருங்கள், இது காட்டன் அப்படிங்கிறது வந்து அவுட்டர் கவரேஜ். ஓகேங்களா, இதுக்கு ஒரு இந்த ப்ரைமரி பேக்கேஜிங்க்கு ஒரு சேஃப்டி பேக்கேஜ் வந்து செகண்டரி பேக்கேஜ் வந்து காட்டன். ஓகேங்களா, அதுதான் வந்து காட்டன். அதுக்கடுத்து பாக்ஸ்னால் அவுட்டரில் வரும், காட் பாக்ஸ் அப்படிம்பாங்க, அது அவுட்டரில் வரும். அதை நம்ம இந்த பிக்சரில் இல்லை. டிவைஸ் தட் யூஸ் ஃபார் தி பேக்கிங் தி மல்டிபிள் ஆஃப் தி ப்ராடக்ட். இது மாதிரி ஒரு 50 பாக்ஸ் நம்ம வச்சுட்டு அது மேலே ஒரு நம்ம வந்து இந்த அட்டைப்பெட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, கார்ட் பாக்ஸ் அது இருக்கும். இதுதான் வந்து பேக்கேஜிங்கோட தன்மை. கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து அக்கார்டிங் டு த லேயர் ஆஃப் த பேக்கேஜிங் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, பிரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, டெர்ஷரி இருக்குது. நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து பிரைமரி பேக்கேஜ் இல்லைங்களா, இது ஹோல். இது வந்து பிரைமரியாக ப்ராடக்ட் கூட கான்டாக்டில் இருக்குது. இது வந்து பாருங்கள், பிரைமரி பேக்கேஜை கவர் பண்ணுறதுக்கு இருக்குது. செகண்டரி பேக்கேஜாக இது வந்து செகண்டரி. டெர்ஷரி என்ன சொன்னாங்க, ஹாட் பாக்ஸ். மூணாவது இந்த மாதிரி செகண்டரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை வந்து ஒரு 10 இல்லை 20 வச்சு ஒரு கார்ட் பாக்ஸில் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து டெர்ஷரி. அதுக்கடுத்து பாருங்கள், இதுதான் இந்த இதில் கொடுத்துருக்கோம். இந்த ஹையரேஜியில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இதில் பாருங்கள், அக்கார்டிங் டு டோசேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள், மல்டிபிள் கண்டெய்னர், சிங்கிள் யூனிட் கண்டெய்னர் இருக்குது. மல்டிபிள் கண்டெய்னர் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம், 50 டேப்லெட் இருக்குது, இல்லை 30 டேப்லெட் இருக்குது. 1 மந்த் சப்ளை, டெய்லி ஒரு டேப்லெட் எடுக்கும், 30 நாளில் முடிஞ்சிடுது. அப்போது இது வந்து மல்டிபிள் யூனிட் கண்டெய்னர். ஓகேங்களா, இதே வந்து பாருங்கள், சிங்கிள் யூனிட் கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கண்டெய்னர். இதில் ஒரு டோஸ் தான் இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், சிங்கிள் டோஸ் கண்டெய்னர், யூனிட் டோஸ் கண்டெய்னர்னு. ஏன் வந்து சிங்கிள் யூனிட், ஒரே பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம், அது
ஒரு டைம் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான் இருக்குது. அதை ஏன் ரெண்டாக பிரிக்கிறோம்? சிங்கிள் டோஸ் அண்ட் யூனிட் டோஸ் அப்படின்னு ஏன் ரெண்டாக பிரிக்கிறோம்னா, இந்த யூனிட் டோஸ் மென்ட் ஃபார் ஓரல் ப்ராடக்ட் ஆர் டாபிக்கல் ப்ராடக்ட். ஒரு ஐ ஆயின்மெண்ட் இருக்குது, சிங்கிள் டோஸில் கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து அதை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கம்ன்றது யூனிட் டோஸ். இதில் வந்துருங்க. சிங்கிள் டோஸில் எது வரும்னா பேரண்டல் ப்ராடக்ட் மட்டும்தான் வரும். இன்ஜெக்ஷன் இருக்குது, ஒரு டைம் ஓப்பன் பண்ணுறோம், ஆம்பிள்ஸை அப்படியே யூஸ் பண்ணிடுறோம். ஆம்பிள்ஸ் இதில் வருங்க சிங்கிள் டோஸ் கண்டெய்னர் அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். இதுதான் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், அதர் டைப் ஆஃப் கண்டெய்னர் பாருங்கள், டெம்பர்ட் அண்ட் சைல்டு ரெசிஸ்டன்ட். சைல்டு வந்து ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ண, அதாவது ஒரு ஆக்சிடென்டலாக அதை வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து டேம்பர் ரெசிஸ்டன்ட் டு ப்ரிவென்ட் தி, என்ன சொல்கிறதுனா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தெரியணும்ல, சீல் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, அல்லது வந்து அதில் வந்து மேலே இருக்க பிளாஸ்டிக் சீலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியப்படுத்தக்கூடிய கவரேஜ் தான் டேம்பர் அப்படிங்கிறோம், டேம்பர் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர். அடுத்தது பாருங்கள், லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர். இது தெரியும் உங்களுக்கு, வந்து யூவி லைட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோங்க, ஆம்பர் கலர் பாட்டில், அயன் ஆக்சைடு கிளாஸில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்பர் கலர் பாட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது லைட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், டைட் கண்டெய்னர் ஒன்று இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்கும். ஹெர்மாட்டிக்கலி சீல் கண்டெய்னர் என்னருங்க, கேஸ் உள்ளே வந்து என்ட்ராப்மெண்ட் ஆகாமல் தடுக்கக்கூடியது தான் ஹெர்மாட்டிக்கலி சீல்டு கண்டெய்னர். எல்லாத்தையுமே டீப்பாக நம்ம அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்மலாக வந்து இது க்ளோஸ் ஆகிருக்கும், என்வரான்மெண்ட் கூட கான்டாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான் இதில் உள்ள கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஏன் இதை நம்ம கிளாஸிஃபிகேஷன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராடக்ட்டை வந்து அதாவது ரைட் பேக்கேஜிங் ஃபார் த பர்டிகுலர் ப்ராடக்ட், அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம், வந்து வாலடைல் ப்ராடக்டாக இருக்குது, நமக்கு வந்து வெளியில் எவாப்ரேட் ஆகிடக்கூடாது அப்படின்னா நான் ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணும் இல்லைங்களா. அது வந்து அதுலேருந்து வெளியில் போயிடக்கூடாது அந்த எவாபரேட் ஆகி. அப்போது அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் லைட் சென்சிட்டிவாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும்னா லைட் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், கிளாஸிஃபிகேஷன் பை தி லேயர் ஃப்ரம் டைரக்ட் கான்டக்ட் டு தி பல்க் ஹேண்ட்லிங். இப்போது இது வந்து பிரைமரி, இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷரி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பார்த்துலாம். நம்ம பிரைமரி பேக்கேஜ்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கே. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவர், எந்த வந்து ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கவரேஜ் எது கொடுக்குது, என்வலப் எது பண்ணுது, ப்ரொடெக்ஷன் எது கொடுக்குதோ அதான் வந்து நம்ம பிரைமரி பேக்கேஜ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் இந்த பாட்டில்ஸ், வயால் பாட்டில் பாருங்கள், ஆம்பிள்ஸு பாருங்கள், டேப்லெட்டோட பிளிஸ்டரு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம பிரைமரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், பிளிஸ்டர் பேக்கேஜ், ஸ்ட்ரிப்பு பேக்கேஜ், ஆம்பிள்ஸ், வயால்ஸ், கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் தி பிரைமரி பேக்கேஜ். டெஃபினிஷன், த மெட்டீரியல் தட் ஃபஸ்ட் என்வலப் ப்ராடக்ட் அண்ட் ஹோல்ட் இட் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் தி ப்ராடக்ட், இதுதான் நம்ம சொன்னோம். To prevent the chemical, climatic, biological hazards from the causing product deterioration. ஓகேங்களா. ப்ரைமரி பேக்கேஜ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா வந்து இதுதான் வந்து ப்ராடக்டை வந்து இது பண்ணுது, என்ன சொல்கிறதுனா மெயினாக வந்து ப்ரிவெண்டிங் த என்வரான்மெண்டல் கான்டாக்ட். செகண்ட் பாருங்கள், செகண்டரி பேக்கேஜ்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பேக்கேஜிங் அவுட் சைடு தி ப்ரைமரி பேக்கேஜ். ஓகேங்களா. இதுக்கு வெளியில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி 4 இன்ஜெக்ஷன் வந்து இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம், வச்சு நம்ம லீஃப்லெட்டை வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். அப்போ வந்து செகண்டரி பேக்கேஜாக இருக்குது. பேக்கேஜிங் அவுட் சைட் த பிரைமரி பேக்கேஜ் யூஸ் டு குரூப் ஆஃப் பிரைமரி பேக்கேஜ் டுகெதர், அதுதான் நம்ம இப்போ சொன்னோம். அடுத்து பாருங்கள், ப்ரொவைட்ஸ் அடிஷனல் ப்ரொடக்ஷன் அண்ட் கேரியர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ட்ரக் ப்ராடக்ட். ஓகேங்களா. இந்த கேரியர் இன்ஃபர்மேஷன் வந்து லீஃப்லெட் தான். ஓகேங்களா. லீஃப்லெட் ப்ரொவைட் அடிஷனல் ப்ரொடக்ஷன் கேரியர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட். இது வந்து இந்த செகண்டரியில் தான் நடக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம், பாக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப்லெட் இருக்குது, ஷ்ரிங்க் ரேப் இருக்குது. இப்போ இந்த பாட்டில்ஸ் உடஞ்சிடக்கூடாதுன்னா இதில் ஒரு ஷ்ரிங்க் ரேப், பபுள் பேக் போட்டு கூட நம்ம இதை தூக்கி உள்ளே வைக்கணும். அப்போ வந்து இதில் வரணும் செகண்டரி பேக்கில் தான் ஷ்ரிங்க் வருது. லீஃப்லெட் இஸ் கம்ஸ் அண்டர் தி செகண்டரி, பாக்ஸஸ், ரேப் இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் தி செகண்டரி பேக்கிங். அடுத்தது பாருங்கள், டெர்ஷரி பேக்கிங் பாருங்கள். டெஃபினிஷன் என்னது, யூஸ்டு ஃபார் பல்க் ஹேண்ட்லிங், வேர்ஹவுஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட், ஷேப்பிங். இதுக்கு வந்து நம்ம ஷிப்பிங் இதுக்கெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம வந்து டெர்ஷரி பேக்கிங் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 இன்ஜெக்ஷன் தூக்கி இந்த பாக்ஸில் போட்டோம், லீஃப்லெட்டை வச்சுட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு 50 பீஸ், 100 பீஸ், இல்லை 1000 பீஸை கூட நம்ம என்ன பண்ணுவோம், 50 பீஸாக ஒரு பெட்டியில் போட்டு ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு 10 பெட்டி 20 பெட்டி ஒன்றா சேர்க்கும் போது நமக்கு thousands ஆஃப் பீசஸ் வந்து டுகெதர் வந்து ஒரு பேக்கேஜ் ஆகிடும். இதை வந்து நம்ம இந்த பெல்லட்டில் வச்சுருப்போம். பெல்லட்னா இந்த ஸ்டாண்டை தான் பெல்லட்னு சொல்கிறாங்க. உடன் பெல்லட் இருக்குது, பிளாஸ்டிக் பெல்லட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பெல்லட். இதை பாருங்கள், யூஸ்டு ஃபார் தி பல்க் ஹேண்ட்லிங், வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், ஷிப்பிங். அடுத்தது பாருங்கள், குரூப் ஆஃப் செகண்டரி பேக்கேஜ் இன்டு தி பெல்லட்டைஸ்டு அண்டில் லோட் ஃபார் தி டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு லோட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் லோட் ஆகிடுச்சுன்னா கோயிங் டு தி அதர் வேர் ஹவுஸ், அங்கே இந்த மாதிரி பெல்லட்டில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க.
கார்ட்போர்ட் பேரல்ஸு, கிரேட்ஸு, ஓகேங்களா. அடுத்தது வந்து என்னதுங்க, எட்ஜ் ப்ரொடெக்டர், ஓகேங்களா. இது எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி டெர்ஷரி பேக்கேஜ், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சிங்கிள் யூனிட் கண்டெய்னர்னால் என்ன, மல்டிபிள் டோஸ் கண்டெய்னர் என்ன. இப்போ வயால் இருக்குது, வயாலில் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் எடுத்து 2 பேருக்கு 3 பேருக்கு டிவைட் பண்ணி டோசேஜ் மேனேஜ் பண்ணி போடுறாங்க இன்ஜெக்ஷன்னா, இது வந்து மல்டிபிள் கண்டெய்னர் வரும். சிங்கிள் யூனிட் கண்டெய்னர்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஒரு டேப்லெட் இருக்குது, அல்பண்டோசோல் டேப்லெட், சிங்கிள் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி என்னதுங்க, யூனிட் டோஸ் கண்டெய்னர். இந்த இடத்துல இருப்பாங்க யூனிட் டோஸ் கண்டெய்னர், ஏன்னா இது வந்து ஓரல் ப்ராடக்ட். பாருங்க, சிங்கிள் டோஸ் கண்டெய்னருங்கிறது இதுக்கு வரும், இதுக்கு வரும். சிங்கிள் யூனிட் கண்டெய்னருங்கிறது காமன் டெர்மினாலஜி, நல்லா பார்த்துக்கோங்க. சிங்கிள் யூனிட் கண்டெய்னர் அப்படிங்கிறது காமன் டெர்மினாலஜி. இது ஃபர்தராக 2 டிவைட் ஆகுது, சிங்கிள் டோஸ் கண்டெய்னர் அண்டு யூனிட் டோஸ் கண்டெய்னர். சிங்கிள் டோஸ் அப்படிங்கிறது இன்ஜெக்ஷன், சிங்கிள் யூனிட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் தி என்னதுங்க, ஓரல் ப்ராடக்ட், ரைட்டுங்களா. அப்போது இப்போ இதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிங்கிள் டோஸ் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படியே தான் போடுவீங்க. இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு வந்து ஆஃப் ஆஃப் த டேப்லெட் வந்து பிரேக் பண்ண கூட முடியும், சரிங்களா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஞாபகத்துக்கு, பட் ஆனால் கான்செப்ட் அது கிடையாது. ரெண்டுமே சிங்கிள் டைமில் யூஸ் பண்ணக்கூடியது தான். இது என்னதுங்க, இன்ஜெக்ஷன் சிங்கிள் டோஸ் கண்டெய்னர், இது வந்து டேப்லெட் யூனிட் டோஸ் கண்டெய்னர். அவ்வளோதான் இதில் கான்செப்ட். Designed to hold quantity of the drug to be used immediately after opening the single dose. Single dose container hold the quantity intended for the total or partial use as a single administration, mainly used for the parental product. Parental product காக partial single இதில் யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது பாருங்க, யூனிட் டோஸ் கண்டெய்னர் meant for drug to be administered as a single dose by route other than the பேரண்டல் ரூட் டைரக்ட்லி ஃப்ரம் தி கண்டெய்னர், ஓகேங்களா. பேரண்டல் ரூட் இல்லாமல் மற்ற ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன், ஓரல் டேப்லெட்டாக இருக்கலாம், ஆயின்மெண்ட் ஆயின்மெண்ட்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சிங்கிள் யூஸ்க்கு இன்டென்டடாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறோம்னா சிங்கிள் யூனிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மல்டிபிள்னு பாருங்கள், கண்டெய்னர் தட் அலோஸ் த மல்டிபிள் வித்ட்ராவல் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த கண்டென்ட் வித்தவுட் அஃபெக்டிங் தி ஸ்ட்ரென்த், குவாலிட்டி, பியூரிட்டி. அடுத்து பாருங்கள், ரிமைனிங் கண்டென்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெர்மினாலஜி. இது நம்ம எடுக்கும்போது வந்து என்ன ஆகக்கூடாது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்கி இன்ஜெக்ஷன் என்ன ஆகக்கூடாதுங்க, ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகக்கூடாது, குவாலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது, பியூரிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டிபிள் டோஸ் கண்டெய்னர். பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டு கண்டெய்னர் ப்ரொடக்ஷன் ஃபார் எவரி நீடட். என்னென்ன மாதிரி கண்டெய்னர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுதான் நம்ம சூஸிங் ஆஃப் தி கண்டெய்னர், ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட் வந்து வாலட்டைலாக இருந்தால் என்ன பண்ணணும், லைட் ரெசிஸ்டண்ட்டாக என்ன இருந்தால் பேசணும் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் பாருங்கள். டேம்பர் ரெசிஸ்டன்ட் ஆஸ் அன் இண்டிகேட்டர் or barrier to entry, which if breached can provide the visible evidence that tampering has occurred, ஓகேங்களா. இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்கக்கூடிய பேக்கேஜ் தான் நம்ம சொல்லுவோம் டேம்பர் ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர்னு சொல்கிறோம். இதை சைல்டு ரெசிஸ்டன்ட் கண்டெய்னர் கூடயும் சேர்த்து ஒரு ப்ரே கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இப்போது இதில் வந்து இந்த டேப் சுற்றிருக்காங்க பாருங்கள், இந்த டேப்பை வந்து நம்ம எடுத்துட்டு தான் இதை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அப்போது இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து இந்த 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 கவரேஜ்லேயே இருக்குது பாருங்கள், கேப் இருக்குது பாருங்கள், கேப்பில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன லாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு ஓப்பன் பண்ணும்போது அது பிரேக்கப் ஆகிடும். அது பிரேக் ஆகிட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில். அப்போ டேம்பருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும், எவிடென்ட் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேக்கேஜ் என்ன சொல்கிறாங்க, டேம்பர் ரெசிஸ்டன்ட் பேக்கேஜ், இல்லை லைட் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு தெரியும் இது வந்து யூவி லைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அயன் ஆக்சைடை வந்து நம்ம காமன் பாட்டில் ப்ரிப்பரேஷனில் மிக்ஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்ன பண்ணுறது, ப்ரொடெக்ட் த கண்டென்ட் ஃப்ரம் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் லைட்டோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை வச்சு இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லைட் கண்டெய்னர் என்ன பண்ணணும்னா என்வரான்மெண்ட்லேருந்து டேப்லெட்டு அல்லது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும்தான் இதோட ஃபங்க்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க. டைட் கண்டெய்னர்னா ஒன்று ப்ரொடெக்ட் மெடிக்கமெண்ட் ஃப்ரம் தி கண்டாமினேஷன் வித் எனி லிக்விட், சாலிட் ஆர் வேப்பர். வெளியிலேருந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் இதோட ஃபங்க்ஷன், ஓகேங்களா. இது வந்து கம்ப்ளீட்லி ஏர் லாக்டு கிடையாது, அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. டைட் கண்டெய்னர்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபார் தி ப்ரொடெக்ட் த ப்ராடக்ட் ஃப்ரம் தி என்வரான்மெண்டல் கண்டிஷன். ஹெர்மாட்டிக்கலி சீல்டு கண்டெய்னர் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ப்ரிவென்ட் தி பெனிட்ரேஷன் ஆஃப் கேஸஸ் ஃப்ரம் தி அவுட் சைட் ஏர். வெளியிலேருந்து எந்த கேஸும் உள்ளே போக முடியாது, உள்ளேருந்து எதுவும் வெளியிலையும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னர் தான் இது ஹெர்மாட்டிக்கலி சீல்டு கண்டெய்னர். டஸ் நாட் அலோவ் ஏர் and other gases passes through either direction. உள்ளேருந்து வர முடியாது, வெளியிலேருந்து வர முடியாது, either direction under the normal condition. சரிங்களா. பாருங்க, வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர்
ஆக்சுவலி ஆம்பிள் வந்து வெல் க்ளோஸ்டு இல்லை, இது வந்து ஹெர்மாட்டிக்லி சீல்டு கண்டெய்னர். ஓகேங்களா, இந்த பிக்சர் வந்து மிஸ்டேக், இதை ஃபர்காட் பண்ணிடுங்க, இந்த பிக்சர் மட்டும் விட்டுருங்க. வெல் க்ளோஸ்டு கண்டெய்னர் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு தி இது ஏர் டைட் கண்டெய்னர். சரிங்களா, இது ப்ரொடெக்ட் த கண்டென்ட் ஃப்ரம் தி லாஸ் அண்ட் from contamination with the dust or other particles. Almost similar to the well closed container தான். ஓகேங்களா, டைட் கண்டெய்னருக்கும் இதுக்கும். ஆனால் வெல் க்ளோஸ்டு கண்டெய்னரோட டைட் கண்டெய்னர் வந்து இட்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர். அதாவது உள்ள வந்து ஏர் பெர்மியபிலிட்டி வந்து பர்சன்டேஜ் லெவலில் பார்க்கும்போது இது கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஹெர்மாட்டிக்லி சீல்டு 0, நோ பர்சன்டேஜ், என்ன சொல்கிறதுன்னா நோ பெனிட்ரேஷன் இன்சைட் தி கண்டெய்னர். அதுக்கடுத்து பாருங்கள், child resistant, reduce the risk of the poisoning of the child via the ingestion of potentially hazardous item. இதில் வந்து நம்ம இது பாருங்கள், push down to turn, மேலே அழுத்தி நம்ம டர்ன் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். சில்ட்ரன்ஸுக்கு அந்த நாலேஜ் இருக்காது இல்லைங்களா, சின்ன குழந்தை ரெஸ்ட் போயிட்டு ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்க முடியலன்னா விட்டுரும். அப்போ இது வந்து ஒரு சைல்டு ரெசிஸ்டன்ட் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான கண்டெய்னர் எக்ஸாம்பிள். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். இப்போ செலெக்ஷன் என்னென்ன வச்சு செலெக்ஷன் பண்ணப்போ நம்ம பார்த்தது ஆல்ரெடி. ஓகே, உங்கள் பேக்கிங்னா எப்படிங்க இருக்கணும், அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். ஒரு தொட்டவுடனே உடஞ்சி போச்சு அப்படின்னா அது பேக்கிங் கிடையாதுல்ல. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஸ்டெரிலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து செகண்ட் திங். மூணாவது பாருங்கள், லைட் சென்சிட்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகேங்களா, இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே கண்டெய்னரில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோமோ, நம்மக்கிட்ட லைட் ரெசிஸ்டன்ட் ப்ராடக்ட் இருக்குன்னா நம்ம லைட் சென்சிட்டிவிட்டியை இருக்கக்கூடிய நம்ம டேம்பர் கிளாஸ் இந்த மாதிரி உள்ளதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாவை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லைடு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லைடு. பாருங்கள், லைட் சென்சிட்டிவ். அடுத்து ஓலட்டிலிட்டி, ஏர் டைட் கண்டெய்னர் இருந்தால் தான் ஓலட்டைல் ப்ராடக்ட் என்ன ஆகாதுங்க, எவாப்ரேட் ஆகி வெளியில் போகாது. ப்ரெஷர் இன்சைட் தி கண்டெய்னர்னு சொல்லி பார்க்கும்போது ஏரோசால் தான் ப்ரெஷர் இன்சைட் தி கண்டெய்னர். இன்கம்பேட்டபிலிட்டி, அவாய்டிங் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் இன்ட்ராக்ஷன் லைக் அல்கலி லீச்சிங் ஃப்ரம் தி கிளாஸ். அப்போ வந்து ஒரு அல்கலி கிளாஸ் இருக்கக்கூடிய சோடா லைம் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது, லிக்விடு ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து நார்மலாக வந்து அல்கலியை அப்சார்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்கோ அதை தான் நம்ம கிரானுல்ஸ் இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் டு தி யூசேஜ், அக்கார்டிங் டு தி ப்ராடக்ட் கண்டிஷன், அதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம் பேக்கேஜ் சூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராடக்ட் இருக்குது, மாய்ஸ்டரை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், அது அப்சர்வ் பண்ணிட்டு அது கெட்டு போயிடும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி இருக்க ப்ராடக்ட்டுக்கு ஏர் டைட் கண்டெய்னர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டெபிலிட்டி காமன் வேர்டு இது. ஓகேங்களா, ஹைக்ரோஸ்கோபிக்கு இந்த மாதிரி லைட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராடக்ட் ஸ்டேபிள் ஆகிடும். அது ஒன்று. ஃபார்முலேஷன் ஆஃப் த காமன், அவாய்டிங் தி ரிலீஸ் ஆஃப் த அல்கலி ஃப்ரம் தி கிளாஸ், இட்ஸ் சிமிலர் பாயிண்ட். அடுத்தது வாங்க, ரெகுலேஷன் பார்க்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வித் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலி எஃப்டிஏ ஸ்டாண்டர்ட் வந்து கவர் பண்ணக்கூடிய பேக்கேஜிங் தான் வந்து இட்ஸ் அலவுட் ஆக்சுவலி ஆஸ் பர் தி இந்தியன் நம்மளோட காஸ்மெட்டிக் ஆக்ட், ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் படி. அடுத்து பாருங்கள், என்விரான்மெண்டல் கிரைட்டீரியா பார்த்தோன்னா சேஃப் டூரிங் தி ஹேண்டலிங், ஸ்டாக்கிங், ஸ்டோரேஜ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது டிஸ்போசபிலிட்டி, ஈஸி ஆஃப் ரீசைக்கிளிங், டிஸ்போசல், இது இருக்கணும். இல்லை ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், பேலன்ஸ் வந்து அதோட மெடிக்கல் வேஸ்டேஜ் வருது இல்லைங்களா, நம்ம வந்து ப்ராடக்டாக அந்த பாட்டில்ஸாக இருக்கட்டும் இல்லைனா டியூப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாக இருந்தால் தான் நம்ம மெடிக்கல் ஹசார்ட்ஸை வந்து தவிர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா டு சூஸ் த ப்ராடக்ட் பேக்கேஜ். அடுத்தது பாருங்கள், த 4 பில்லர் ஆஃப் தி பேக்கேஜிங். ஓகேங்களா, என்னென்ன இருக்குது, கிளாஸ் இருக்குது, மெட்டல் இருக்குது, பிளாஸ்டிக், ரப்பர், 4 ப்ராடக்ட் தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பேக்கேஜிங்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கிளாஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, பாட்டில், ஆம்பிள்ஸ், நீடில்ஸு அண்டு கேன் இதில் யூஸ் பண்ணுறோம், மெட்டல்ஸில் யூஸ் பண்ணுறோம், டியூப்ஸ் இதெல்லாம் வந்து மெட்டலில் யூஸ் பண்ணுறோம். மெட்டல் வந்து மேடப் ஆஃப் என்னங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டட் வித் அலுமினியம். லெட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பாய்சனிங் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி எடுத்தோம்னா அதில் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் நமக்கு ஞாபகம் வர மாதிரி படிச்சுக்கோங்க. பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ரப்பரில் வந்து இது க்ளோசர்ஸ்க்கு தான் மெயினாக பயன்படுத்துகிறாங்க. அது அந்த மாதிரி கூட கேட்கறது சான்ஸ் இருக்கு இல்லையா. ரப்பர் வந்து மெயினாக எதுக்கு பயன்படுத்துகிறோம், க்ளோசர்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஏன் இதை க்ளோசர்ஸ் பயன்படுத்துகிறோம், எலாஸ்டிசிட்டி இருக்குது, ரீசீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. திரும்ப போயிட்டு நம்ம உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா டக்குன்னு போயிட்டு அது ரீசீல் ஆகிக்கும். சரிங்களா, நம்ம மல்டிபிள் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா ரப்பர் கார்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள், பிளாஸ்டிக் டியூப்பு, க்ளோசர்ஸ், இதெல்லாம் வந்து க்ளோசர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்தது வந்து டியூப்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கில் பண்ண முடியும், சிரஞ்சஸ் இதெல்லாம் பண்ணலாம். ரைட்டுங்களா. அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் பாருங்கள், சாரி, இது வந்து நம்ம வந்து கிளாஸோட காம்போசிஷன் என்னது, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்லைடில் இருக்குது. இது பாருங்கள், மேடப் ஆஃப் சிலிக்கா 59%லேருந்து 80% வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, 59 to
80% வந்து என்னது மேடப் ஆஃப் சிலிக்கா, 12 to 17% சோடியம் ஆக்சைடு, 5 to 12% கால்சியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு 0.5 to 3%. இதுதான் வந்து காம்போசிஷன், ஜென்ரல் காம்போசிஷன் ஆஃப் கிளாஸஸ்ங்க. பார்த்துக்கோங்க, திரும்பவும் சொல்கிறேன். 59 to 80 சிலிக்கா, சோடியம் ஆக்சைடு வந்து 12 to 17, கால்சியம் ஆக்சைடு 5 to 12, அலுமினியம் ஆக்சைடு 0.5 to 3. இதுதான் வந்து காம்போசிஷன். மெயினாக என்னென்ன இருக்குன்னா சிலிக்கா இருக்குது, அலுமினியம் சோடியம் ஆக்சைடு இருக்குது, கால்சியம் ஆக்சைடு இருக்குது, அலுமினியம் ஆக்சைடு இருக்குது. ஓகேங்களா? SCA, சோடியம் கால்சியம் அலுமினியம், இது வந்து நமக்கு மெயினாக இதில் இருக்குது. ரைட்டு. அடுத்து அட்வான்டேஜ் பார்க்கும்போது என்னதுங்க, டிரான்ஸ்பரன்ஸ் அலோவிங் த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், எக்கனாமிக்கல் அண்ட் அவைலபிள் ஃப்ரம் வேரியஸ் ஷேப்ஸ், கெமிக்கலி இன்னட், ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட், கேன் பி மோல்டட் ஈஸிலி, பொசஸ் சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து இதோட டிரான்ஸ்போர்ட் பண்ண ஈஸி. ஓகேங்களா? எக்கனாமிக்கலி இது ஓகே. அதுக்கப்புறம் கெமிக்கலி இன்னட்டாக இருக்குது, மற்ற ப்ராடக்ட் கூட வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதில்ல, ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிஜிட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. கேன் பி மோல்டட் ஈஸிலி. ஓகேங்களா? ஒரு பாட்டில் வந்து செய்யும்போது மோல்ட் பண்ணோம்னா ஈஸியாக மோல்ட் பண்ணிக்கலாம், என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மோல்ட் பண்ணிக்கலாம். பொசஸ் சுப்பீரியர் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஒரு பேக்கேஜ்னாலே ப்ரொடெக்ஷன் தானே, அந்த ப்ரொடெக்ஷனோட சுப்பீரியர் குவாலிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து இது கொடுக்க முடியுது. இதால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா, இது வந்து ஃப்ராஜில்னா வந்து உடஞ்சி போயிடும். ஸ்ட்ராங்னு சொல்கிறோம், அப்புறம் ஏன் ஃப்ராஜில்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர், நம்ம கையை வச்சு அழுத்துறோம், இல்லைனா ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் கண்டெய்னருக்கு அப்படின்னா அது தாங்கணும் ஓரளவுக்கு. அது ஓகேங்களா? அப்போ அந்த தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி டெஃபினட்டாக பாட்டிலுக்கு இருக்குது, கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு இருக்குது. சேம் டைம் கீழே போட்டால் உடஞ்சி போய்டும். இது வந்து ஃப்ராஜில். ஓகேங்களா? இது வந்து ஒன்றுக்கு எதிரெதிரான ப்ராப்பர்ட்டி, ஆனால் இது பாட்டிலில் இருக்குது, ஸ்ட்ராங்னஸ் இருக்குது, சேம் டைம் ஃப்ராஜில் இருக்குது. ஃப்ராஜில் வந்து டிஸ்அட்வான்டேஜில் வருது. ஹெவி விச் கேன் இன்க்ரீஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகேங்களா? வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் டெஃபினட்டாக அதிகமாகும். மே ரிலீஸ் த அல்கலி டு தி அக்வஸ் ப்ரிப்பரேஷன். ஒரு பாட்டில் இருந்தாலே சோடாலியம் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அல்கலி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போனா வி ஆர் பேக்கிங் வித் சம் அக்வஸ், இந்த மாதிரி லிக்விட் ப்ரிப்பரேஷன் அதில் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அல்கலி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ் பேக்கிங். இல்லை, நார்மலாக பிளாஸ்டிக் பேக்கேஜை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். அடுத்தது பாருங்கள், டைப் ஆஃப் கிளாஸஸ் என்னென்ன டைப் இருக்குது. 1 2 3 4 4 டைப் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு வந்து பேரண்டல்னு வச்சுக்கோங்க. நம்ம பேரண்டல் ஆஸ்பெக்டில் இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா டைப் 1 கிளாஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் தி பேரண்டல் அண்டு நான் பேரண்டல் ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், டைப் 4 நான் பேரண்டல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டைப் 1 இது வந்து ஆல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க. பேரண்டல் யூஸ் பண்ணலாம், நான் பேரண்டல் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய டைப் எதுங்க? டைப் 1 மட்டும்தான். டைப் 4 நான் பேரண்டலுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், டைப் 2 டைப் 3 டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். இது வந்து அல்கலி சென்சிட்டிவ் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன இருக்குதுங்க, சல்ஃபர் ட்ரீட் பண்ணியிருக்கோம். எந்த கிளாஸ் எடுத்து, சோடாலியம் கிளாஸஸ் எடுத்து சல்ஃபர் ட்ரீட் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுது, அல்கலி லீச்சிங் வந்து பண்ணாது, லீக்கேஜ் ஆஃப் அல்கலியை வந்து இது பண்ணாது. ஓகேங்களா? அதுதான் இதில் உள்ள விஷயம். ஸோ வந்து என்னது, ட்ரீட்டட் சோடாலைம் கிளாஸ் அப்படிங்கிற நேம் இருக்கக்கூடியதும் வந்து டைப் 2 கிளாஸ். அது ஞாபகத்தில் வச்சுங்க. ட்ரீட்டட் சோடாலைம் கிளாஸ் எதுங்க? டைப் 2. ஓகேங்களா? போரோசிலிகேட் கிளாஸ் எது? டைப் 1. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நான் பேரண்டல் கிளாஸ் எது? டைப் 4. பேரண்டல் கிளாஸ் எது? டைப் 1. ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து வேரியஸ் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டா தான் அவங்க எதை கேட்டாலும் டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கடுத்தது பாருங்கள், இதில் வந்து தேர்ட் இதில் பாருங்கள், இம்பேக்ட் கெமிக்கல் டியூரபிலிட்டி 70% சிலிக்கா, 15% சோடியம் ஆக்சைடு, நாட் யூஸ்டு ஃபார் தி பேரண்டல் ப்ராடக்ட். இப்போது இந்த டைப் 3யும் வந்து நாட் யூஸ்டு ஃபார் தி பேரண்டல் ப்ராடக்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டைப் 4க்கு வந்து டெஃபினட்டாக அது யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் பேரண்டல் டைப்பில் இது வந்து வந்துடுது ஃபுல்லாகவே. இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இது தேர்டும் டைப் 3யும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் இதில் உள்ள கான்செப்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்குள்ளே தான் இது மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. போரோசிலிகேட் கிளாஸ் எது, டைப் 2 கிளாஸுக்கு அனதர் நேம் எது, டைப் 2 கிளாஸில் வந்து என்ன யூஸ் பண்ண முடியும், என்ன யூஸ் பண்ண முடியாது, அதாவது அல்கலி சென்சிட்டிவ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், அல்கலி சென்சிட்டிவாக இல்லை, அல்கலி சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா எதில் யூஸ் பண்ண முடியாது, டைப் 4ல் யூஸ் பண்ண முடியாது, டைப் 3ல் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து கான்செப்டை வந்து கேட்பாங்க மாற்றி மாற்றி. கிரியேட்டட் பை தி ஆடிங் தி கார்பன் அயான் ஆக்சைடு சல்ஃபர் ப்ரொவைடிங் தி ப்ரொடெக்ஷன் ஃபார் தி லைட் சென்சிட்டிவ் ஆம்பர். பாருங்க, இந்த ஆம்பர் கலர் பாட்டிலுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னா அயானு, சல்ஃபரு, இந்த மாதிரி உள்ள கண்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆம்பர் கலர் பாட்டில் வந்து கிரியேட் பண்ணி நமக்கு வந்து லைட் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், பிளாஸ்டிக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் காமனாக. சரிங்களா?
பாருங்க, plastic are the synthetic polymers of high molecular weight. Plastic is made from one or more polymer together with certain additives. ஓகேங்களா, ஹை மாலிகுலர் வெயிட் பாலிமராக இருக்குது. இது ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் பாலிமர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அடிட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், அட்வான்டேஜ் அவைலபிள் இன் வேரியஸ் ஷேப் அண்ட் சைஸ், ஆஃபரிங் ஹை ஃப்ளெக்சிபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இஸ் லோ, light weight and can be handled easily, unbreakable and can be transported easily, inexpensive with wide consumer acceptance. இது எல்லாமே இருக்குங்க. இதில் வெயிட் கம்மியாக இருக்குது, ஈஸியாக டிரான்ஸ்போர்ட், விலை கம்மி, ஓகேங்களா, இது வந்து உடையாது. இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இதில் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மியபிள் டு வாட்டர் வேப்பர் அண்ட் அட்மாஸ்பரிக் கேஸ். இது மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டெய்னர். cannot withstand in the heat ஆனால் சாஃப்ட் ஆகிடும். மே இன்ட்ராக்ட் வித் சர்டைன் கெமிக்கல், சில கெமிக்கல்ஸ் கூட டெஃபினட்டாக இது வந்து ரியாக்ட் பண்ணும். கிளாஸ் வந்து ரியாக்ட் பண்ணாது, ஆல்மோஸ்ட் இன்னட், எக்ஸப்ட் அந்த அல்கலி லீச்சிங் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர மற்ற எல்லாமே அது வந்து சேஃபான ப்ராடக்ட். பிளாஸ்டிக்கில் அப்படி இல்லை, இது ரியாக்ட் பண்ணும். மே அப்சார்ப் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ், ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்குவோம், அப்சார்ப் பண்ணி கூட வச்சுக்குவோம். இப்போ மெல்டிங் பாயிண்ட் அப்சார்விங், ஆஃபரிங் லெஸ் ப்ரொடெக்ஷன் எகென்ஸ்ட் தி ஹீட் தான் இதில் மெல்டிங் பாயிண்ட் ஆகுதுனால டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது கீ டிஸ்டிங்ஷன் பார்த்தோம்னா, தெர்மோபிளாஸ்டிக் வந்து கெட்ஸ் சாஃப்டன் டு விஸ்கஸ் ஃப்ளூயிட் அண்ட் ஹீட்டிங் ஹார்டன்ஸ் எகெயின்ஸ்ட் தி ஆன் கூலிங். இப்போது ஒரு பிளாஸ்டிக் எடுக்கிறோம், மெல்ட் பண்ண உடனே லிக்விட் ஆகிடுது. திரும்ப நம்ம வந்து அதை ஒரு மோல்டில் போர் பண்ணிவிட்டு நம்ம கூல் பண்ணோம்னா திரும்பவும் பிளாஸ்டிக் செட் ஆகி இப்போ டப்பாவாக நம்ம வந்து கண்டெய்னராக நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னா அது தெர்மோபிளாஸ்டிக். இப்போது ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகாது, ஆனால் ஃப்ளெக்சிபிள் தான் ஆகும், பட் நாட் பிகம் ஃப்ளூயிட் ஆன் தி ஹீட்டிங். இந்த மாதிரி டைப்பாக இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ வந்து இதில் நமக்கு சர்டைன் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிளாஸ்டிக் கண்டெய்னர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெட்டீரியல் கொடுக்குறாங்க. என்னென்ன மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. பாலிஎத்திலின் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், சிரஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பாலிஎத்திலின் யூஸ் பண்ணுறோம். இம்பெர்மியபிள் வாட்டர் வேப்பர் யூஸ்டு ஃபார் தி டிஸ்போசபிள் சிரஞ்ச் அண்ட் கண்டெய்னர் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், பாலிவினைல் குளோரைட், பிவிசி, லெஸ் ஃப்ளெக்சிபிள் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் தி ஐ ஆயின்மெண்ட் டியூப்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிவினைல் குளோரைடு வந்து யூஸிங் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐ ஆயின்மெண்ட் டியூப். அதுக்கடுத்து பாருங்கள், பாலிமீத்தைல் மீத்தோக்ரிலேட், பாலிமீத்தைல் மீத்தோக்ரிலேட் வந்து ஹார்டு ஸ்ட்ராங், இதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ரிப்பேரிங் ஃபார் தி பாட்டில் அண்ட் டியூப்ஸ் வந்து பாலிமீத்தைல் மீத்தோக்ரிலேட். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பாலிஸ்டரின். பாலிஸ்டரின் வந்து என்ன பாருங்கள், ஹார்ட் ரிஜிட் லைட் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் த பாட்டில் டியூப்ஸ் ஜார் பாக்ஸ் அண்ட் சிரஞ்சஸ். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். என்ன சிரஞ்சஸ் யூஸ் பண்ணுவோம், பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணும். இதுதான் பாலிஸ்டரின். நல்லா பார்த்துக்கோங்க. பாலிஎத்திலின் பார்த்துக்கோங்க, சிரஞ்சி, பாலிஸ்டரின் கேன் பி யூஸ்ட் ஆல் ப்ராடக்ட். அதுக்கடுத்து பாருங்கள், பாலி டெட்ராஃப்ளூரோ எத்திலின். இது வந்து நமக்கு டிரான்ஸ்லூசன்ட், ஒபேக் அண்ட் ஹேஸ் ஹை ரெசிஸ்டன்ட் டு தி சால்வெண்ட் அண்ட் கெமிக்கல். சால்வெண்ட் கெமிக்கலுக்கு ஹை ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் பாலி டெட்ராஃப்ளூரோ எத்திலின், பிடிஎஃப்இ. இதுதான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ என்னென்ன கண்டிஷனுக்கு எதை ப்ரிஃபர் பண்ணுறோம்னு நம்ம பார்க்கணும்னா இதை நம்ம அடுத்து பாருங்கள், பாலி கார்பனேட், இம்பேக்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்டெபிலிட்டி, லோ அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி, யூஸ்டு ஃபார் ரீயூசபிள் பாட்டில், மெம்பரின் ஃபில்டரில் யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நம்ம பாலி கார்பனேட். இதை நம்ம பார்த்துக்கோங்க எது நம்ம பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பாலிப்ரொப்பலின். ப்ரொப்பலின் வந்து ஹேஸ் எ ப்ராப்ளம் வித் இன் தெர்மோ ஃபார்மிங் ப்ராசஸிங். ஓகேங்களா. யூஸ்டு ஃபார் தி பிளிஸ்டர் பேக்கேஜ். பிளிஸ்டர் பேக்கேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த பாலிப்ரொப்பலினை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து பிளிஸ்டருக்கு வந்து யூஸ் ஆகும், பட் ஆனால் தெர்மோ ஃபார்மிங் வந்து ஆகாது, அது மெல்ட் பண்ணால் லிக்யூஃபை ஆகாது. ஸோ வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். அதை வச்சு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்னா பிளிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பாலிப்ரொப்பலின். பாலிகார்பனேட் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் தி மெம்பரின். பாருங்கள், பாலி டெட்ராஃப்ளூரைட், டெட்ராஃப்ளூரோ எத்திலின். இது என்னதுங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி டிரான்ஸ்லூஷன் அண்ட் ஒபேக். இது நல்லா கவனிங்க, டிரான்ஸ்லூசன்ட் ஒபேக் ரெண்டுமே கொஞ்சம் ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி. ஒபேக் அப்படின்னா லைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா, வர லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும், அது வந்து ஒபேக். இப்போ டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா லைட்டை உள்ளே பாஸ் பண்ணாலும் சேம் டைம் உள்ளே லைட்டு போனோடனே அதோட டைரக்ஷனை அப்படி சேஞ்ச் பண்ணி விட்டுரும். டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுங்களா, ஒளி விலகல்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அதான் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும், பட் ஆனால் இது அளவு. அப்போது டிரான்ஸ்லூஷன் கெப்பாசிட்டியும் இருக்குது அண்ட் ஒபேக் கெப்பாசிட்டியும் இருக்குது. எதுக்குங்க, பாலி டெட்ராஃப்ளூரோஎத்திலின்.
அதோட மெயின் இன்னொரு இது என்னென்னா கெமிக்கல்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. பாலி டெட்ராஃபிலின் பார்த்துக்கோங்க. பாலிஸ்டரின் பார்த்தாச்சு ஓகேங்களா. பாலிஸ்டரின் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம். சிரஞ்சி, பாக்ஸஸ், பாட்டில்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம். பாலி மீத்தேல் மெத்தோக்ரலேட் வந்து ஹார்டு ஸ்ட்ராங் பட் லைட் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக். லைட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்கான மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இது கண்டெய்னர் யூஸ் பண்ணும். பாலிவினைல் குளோரைட் ஃபார் தி ஐ ஆயின்மெண்ட், பாலிஎத்திலீன் வந்து ஒன்லி ஃபார் தி சிரஞ்சி. மெட்டல் பாருங்கள், மெட்டலில் நம்ம என்ன இது பண்ணுறோம்னா மெட்டீரியல் டீப் டிவைன் மெட்டல்ன்ற ஓகே. மெட்டலில் அட்வான்டேஜ் என்னங்க, பெர்மியபிள் டு லைட் மாய்ஸ்டர் கேஸஸ் ஓகேங்களா. பிளாஸ்டிக் வந்து பெர்மியபிலிட்டி இருக்கும் அதில். அடுத்து பாருங்கள் லைட் ரெசிஸ்டன்ட் ரிஜிட் கண்டெய்னராக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் லேபிள் கேன் பி பிரிண்டட் ஆன் தி சர்ஃபேஸ். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அதில் மேலே வந்து லேபிள் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அலுமினியம் மெட்டலாக இருக்குது இல்லைன்னா நமக்கு டின் மெட்டலாக இருக்குன்னா மேலே நம்ம வந்து லேபிள் டைரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள் டிஸ்அட்வான்டேஜ்னா எக்ஸ்பென்சிவ் ஓகேங்களா. அடுத்தது மே ரியாக்ட் வித் தி சர்டன் கெமிக்கல்ஸ் ஆஃப் ஆர் ட்ரக், ஷோஸ் த சான்சஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி. லெட் கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு மெட்டல் கண்டெய்னர் கேட்டகரியில் தானே வருது. அதில் வந்து பாய்சனஸ் சப்ஸ்டான்சஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. அதுவே ஒரு பாய்சன் தான் ஓகேங்களா. அதை நம்ம யூஸ் பண்ணுறது கோட் பண்ணி தான், அலுமினியம் கோட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள் அலுமினியம் கிரியேட் அ பேரியர், டின் கெமிக்கலி இன்னட் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் லெட் வந்து லோ காஸ்ட் பட் ரிஸ்க் ஆஃப் பாய்சனிங், அதான் அதை நம்ம பேசணும். அடுத்தது பாருங்கள் ரப்பரில் பாருங்கள் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் செயின் பாலிமர் ஐசோப்ரீன் யூனிட், ஐடியல் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூடட் எலாஸ்டிசிட்டி அண்ட் டீசீலபிலிட்டி. ரப்பரோட மெயின் ஃபங்க்ஷனே இந்த டீசீலபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி அதோட அனதர் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா. அட்வான்டேஜ்னு பார்ப்போம்னா டஸ் நாட் டெட்டோரேட் வித் தி ஏஜ், ரெசிஸ்டன்ட் டு தி ஸ்டெரிலைசேஷன், அன்பிரேக்கபிள், டஃப், ஆக்ட் எஸ் ஏ செல்ஃப் சீல் கண்டெய்னர். செல்ஃப் சீல் ஆகும், அன்பிரேக்கபிளாக இருக்கும், ரெசிஸ்டன்ட் டு தி ஸ்டெரிலைசேஷனில் வந்து நம்ம ஆட்டோக்ளவ் ஹாட்டர் வாங்க வச்சு ஸ்டெரிலைசேஷன் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் டஸ் நாட் டிட்டோரியேட் வித் ஏஜ், வருஷங்கள் ஆனாலும் அது வந்து நல்லபடியாக இருக்கும் ஓகேங்களா, வீணாகாது, டிட்டோரியேட் ஆகாது. அடுத்து பாருங்கள் டிஸ்அட்வான்டேஜ் போரஸ் அலோவிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்டர் வேப்பர், இதுதான் அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து வாட்டர் வேப்பர் போயிடும், ப்ராடக்ட் இதாகும். அடுத்து பாருங்கள் காம்போசிஷன் இஸ் காம்ப்ளெக்ஸ். வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து சிந்தட்டிக் இருக்குது, நேச்சுரல் இருக்குது, அதை ப்ராப்பரான காம்பினேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு நல்ல ப்ராடக்ட் வரும். ஆனால் காம்போசிஷன் காம்ப்ளெக்ஸாக இருக்குங்கிறாங்க. மே ப்ரொடியூஸ் த ஃப்ராக்மெண்ட் வென் பியர்ஸ்ட் பை தி நீடில். இது வந்து கோரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தோட நேமு ஓகேங்களா, டிஃபெக்டோட நேம் என்னென்னா நம்ம இன்ஜெக்ஷனை வந்து ஒரு நீடில் வச்சு நம்ம உள்ள இது பண்ணுறோம் இல்லைங்களா, இன்சர்ட் பண்ணி நம்ம இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம், மெடிசன் எடுக்கிறோம் இல்லை. அப்போ இந்த உள்ளே இருக்க கார்டு வந்து உடஞ்சி சின்ன பார்ட் ரப்பர் வந்து உள்ளே போயிட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்ஜெக்ஷனோட லிக்யூட் பார்ட்டில். அதுதான் சொல்கிறாங்க மே ப்ரொடியூஸ் ஃப்ராக்மெண்ட் வென் பியர்ஸ்டு பை நீடில். அதாவது அதில் உள்ள நேச்சுரல் ரப்பர் மல்டிபிள் க்ளோஸருக்கு யூஸ் பண்ணுறோம். சிந்தட்டிக் ரப்பர்ஸ் வந்து சிலிக்கான், நியோப்ரின் வந்து சிந்தட்டிக் ரப்பர். அடுத்தது பாருங்கள் சம் டெர்மினாலஜி இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டெர்மினாலஜியோட மீனிங் என்னன்னு சொல்லுவேன். லீச்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலீஸ் ஆஃப் அல்கலி ஆர் அதர் காம்போனன்ட் ஃப்ரம் தி பேக்கேஜிங் மெட்டீரியல் இன்டு ப்ராடக்ட், இதுதான் அந்த லீச்சிங்னு சொல்கிறோம். ப்ளூமிங் வெதரிங் சொல்லணும்னா ஒரு ஃபினாமினன், என்ன ஃபினாமினன்னா அஃபெக்டிங் கேஸ் கண்டெய்னர், ஃபினாமினன் அஃபெக்டிங் கிளாஸ் கண்டெய்னர் when exposed to the humid or variable environmental condition. ஹியூமிடிட்டி இல்லைனா வேறு ஏதாவது ஹீட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வரும்போது கிளாஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது, அது வந்து வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும் இல்லைங்களா, அது தன்மையை மாறிடும் தெரியும். ஒரு நாள் ஹீட்டில் வச்சுருந்தோம்னா அது ஒரு கலங்கலாக மாறிடும், அதுதான் வெதரிங் அப்படிங்கிற கண்டிஷன். அடுத்தது பாருங்கள் பேரண்ட்ரல்னா அட்மினிஸ்ட்ரிங் அக்கார்டிங் டு தி எல்ஸ்வேர் இன் தி பாடி அதர் தன் தி அண்ட் அலிமெண்ட்ரி கேனல். அதான் உங்களுக்கு தெரியும். ப்ராடக்ட் வந்து ஓரல் ரூட் எடுக்காமல் நம்ம மற்றபடி எடுக்கிறது பேரண்டல்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இது ஹைக்ராஸ்கோபி, டெண்டிங் டு அப்சர்வ் த மாய்ஸ்டர் ஃப்ரம் தி ஏர். இது இந்த ஹைக்ராஸ்கோபி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹெர்மேட்டிக் சீல்னு பார்த்தா சீல் தட் ஏர்டைட்டாக இருந்துச்சுன்னா ஹெர்மேட்டிக் சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெஃபினேஷன்ஸ்லேயே சில இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்கும். அதை பாருங்கள். The basic purpose of the packaging is to protect the integrity, purity, potency and quality of the product. இதுதான் வந்து பேக்கேஜிங்கோட பர்பஸ். அடுத்து பாருங்கள், the packaging is need to be such that there are no interaction with the drug and will provide the proper containment of the pharmaceutical. ஜென்ரலான ஒரு இதாக சொல்லியிருக்காங்க ரைட். இது வந்து ஒரு பெரிய இதில் வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. மெயின் இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இன்டெகிரிட்டி, பியூரிட்டி, பொட்டன்சி, குவாலிட்டி இதெல்லாம் ப்ரிவென்ட் அதாவது மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம பேக்கேஜ் பண்ணுறோம். இதுதான் இதில் உள்ளது. கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம் இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்.
மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி தான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கோம், காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண, ஆல் இண்டியா எக்ஸாம், ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஏதோ ஒரு வகையில் அது வந்து யூஸாக இருக்கும். காமனாக அவங்க வந்து புக் எடுத்து டைரெக்டாக படிக்கிறத விட டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா கிடச்சிரும். தென் வந்து அவங்க ஈஸியாக போயிட்டு புக் எடுத்து படிக்கும்போது குயிக்காக முடிச்சிடுவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜ் பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும், படிச்சிருவாங்க, இவங்க இப்படி ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. எதுவுமே கிடையாது. படிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் போய் தேடி படிச்சிருவாங்க. நம்ம இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல போய் தேடி படிச்சிருவாங்க. படிக்காதவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் கொடுத்தாலும் அவங்க அதை வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம். ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுங்க, படிக்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்ஸாம் வரப்போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணுவாங்க. எப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லும் போது, ஒரு ஹெல்ப் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மைண்டில் என்ன வரும்னா நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது தாட் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். எப்படி படிக்கணுங்கிற ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட சேனல், டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் வச்சிட்ருக்கோம், இல்லை நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீயாக. அடுத்தது வந்து நம்ம வந்து கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெலிகிராம் சேனல்ஸில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். எல்லாருமே எல்லாத்தையுமே என்ன சொல்கிறதுனா அடைஞ்சிட மாட்டாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஷேர் பண்ணி உங்களுக்கு உண்மையாக தேவைப்படுற ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து அந்த நோட்ஸ்லாம் இல்லாமல் அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாக அது வரும். அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நல்லபடியாக படிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.